வணக்கம் நேர்களே. ஜெனரலா ஜூலை மாதம் அப்படின்னாலே மார்க்கெட் ஓரளவுக்கு நன்கு தாங்க இருக்கும். ஆனால் போன மாதம் பார்த்தோம்னா அதுக்கு எதிர்மறையாக மார்க்கெட் ஒரு ட்ரபிளன் மந்த்னே சொல்லலாம். ஒரு ஒரு ஷார்ப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. நிறைய செக்டரல் ரொட்டேஷன்ஸ், தென் மிக்ஸ்டு இம்பேக்ட் குளோபல் கியூஸ்ன்னு சொல்லலாம். மார்க்கெட் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூலையில் வீழ்ச்சியில் தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். பிரைமரி ரீசன் பார்த்தோம்னாக்க எஃப்ஐஐ அண்ட் ப்ராஃபிட் புக்கிங் இன் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், இதுதான் பிரைமரி ரீசன். ஸோ மெயினாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணிடுது ஜூலைன்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன். ஜூலை 2025 பிகினிங்கில் நிஃப்டி 50 25,551.35, சென்செக்ஸ் ஒரு 83,685 அந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் மார்க்கெட்டினுடைய ப்ரெஷர் அது த்ரூ அவுட் த மந்த் இருந்ததில் ஜூலை 31 நிஃப்டி பார்த்தோம்னா 24,768, சென்செக்ஸ் பார்த்தோம்னா 81,185. ஸோ பிராடர் மார்க்கெட்டும் பார்த்தோம்னா ஒரு வீக்னஸை சந்திச்சதுன்னு சொல்லலாம். ஸோ இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்டும் ஒரு மாதிரி ஒரு வீக்கனாக தான் இருந்தது. ஆல்வேஸ் ஹையர் லெவலில் செல்லிங் இருந்ததுன்னு சொல்லலாம். எண்ட் ஆஃப் த மந்தில் நிஃப்டி அப்ராக்சிமேட்லி 2.93% டவுன், சென்செக்ஸ் ஒரு 2.90 டவுன். மெயினாக டொமஸ்டிக் ஈவெண்ட்ஸில் அந்த நம்மளுடைய வீக் டேட்டா அண்ட் டிசப்பாயின்மெண்ட் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லலாம். சிபிஐ ஒண்டி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க லோவஸ்ட் இன் 6 இயர்ஸில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனால் வரக்கூடிய ஆர்பிஐ மீட்டிங்கில் ரேட் கட் இருக்கக்கூடும் என்ற ஒரு ஆப்டிமிசமும் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். பட் ஓவராலாக Q1 ரிசல்ட்ஸ் ரொம்ப மிக்சடாக இருக்கிறதுனால தான் மார்க்கெட் அந்த ஒரு ப்ரெஷரும் இருந்தது. தென் மறுபுறம் ஒரு பாசிட்டிவ் இந்தோ யூகே ட்ரேடு அக்ரிமெண்ட். அது இந்தோ யூகே ட்ரேட் அக்ரிமெண்ட்னால ஒரு சில துறைகளுக்கு நன்கு இருக்கும் என்பதை பற்றியும் நாம் சொல்லியிருந்தோம். மேலும் எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர். மெயினாக ஜூனில் பார்த்தீங்கன்னா நெட் பையர்ஸாக இருந்தவங்க ஜூலையில் ஒத்துட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜூலையில் 42,000 கோடி ரூபாய் வெளியில் எடுத்திருக்காங்க. ஸோ நோட்டபிள் ஷிஃப்ட் இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட்டு. அதுமாரி ஏன் அவங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் இருந்ததுன்னா, இந்த வேல்யூவேஷனில் எம்எஸ்சிஐ இண்டெக்ஸில் பார்த்தோம்னா வேல்யூவேஷன் கிட்டத்தட்ட 1.5 டைம்ஸ் 10 இயர் ஆவரேஜுக்கு மேலே இருக்கிறதுனால இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் செக்மெண்ட்லாம் அவங்க விற்க ஆரம்பித்தாங்க. அதுமாரி நம்மளுடைய யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் இருக்கு இல்லையா, அது 25% போட்டது மார்க்கெட்டில் கடைசி நாள் அன்றைக்கி வந்தது. அது ஒரு ப்ரெஷர். ஸோ இந்த ஓவராலாக 2025 ஜூலை பார்த்தோம்னாக்க ஒரு செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. ஆகஸ்ட் எப்படி இருக்கும் என்பதை நாளை வரக்கூடிய நம்மளுடைய சிறப்பு வீடியோவை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.